ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற மாண்ட்வா டீனேஜ் மிஷினரி எபிசோட் 3. போன எபிசோடை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு புரியாது. போன எபிசோடில் ஹீரோ எந்த சம்பவமுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இந்த எபிசோடில் ஹீரோ பண்ணுறது எல்லாமே சம்பவம் தான். இந்த எபிசோடில் ஃபைட் சீன்ஸ் அதிகமாக இருக்கும், மொபைல் ரிங்டோன் சவுண்டும் இருக்கும், அண்டு மொபைலில் பேசுகிற மாதிரி கூட இருக்கும். இந்த வீடியோவை கிட்டத்தட்ட அனிமேஷன் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பேன். அதனால் கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் 3 பேர் கொண்டு திருட்டு கும்பல் டேயான வழிமறிச்சு சப்பா காரணத்தை சொல்லி அவளை போட்டு அடின்னு அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற வரைக்கும் அவளை ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவளுக்காண்டி மருந்து மாத்திரை பேண்டேஜ் எல்லாம் வாங்கி கட்டும் போட்டு விட்ருப்பான். ஹீரோ அவள்கிட்ட எப்படிம்மா அடிபட்டுச்சுன்னு கேட்டதுக்கு அவள் ஒரு கதை கட்டியிருப்பா. அதை 5ஆம் கிளாஸ் பையன் கூட நம்பியிருக்க மாட்டான். அப்பேற்பட்ட கதையை நம்ம ஹீரோ நம்பியிருப்பான். அப்படியாம்மா, சரிம்மா, ரெஸ்ட் எடுத்து உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒருமோட்டு வெளியே வந்து அவளுக்காக வருத்தப்பட்டு நின்றுருப்பான். அந்த நேரத்தில் நாங்கள் இல்லையேன்னு. அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி மேலே கை வச்சுருப்பாங்க. இருங்கடா, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு கிளப்பை காட்டுறாங்க. அங்கே கீஸும் ஆட்களும் ஹீரோட்ட அடி வாங்கிட்டோமே நினச்சி வருத்தப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே இருந்த ஒருத்தன் கீசுவை பார்த்து, தலை, நேற்று நம்ம ஸ்கூல் முழுக்க நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம நேற்று அடி வாங்கி தோத்தோம்ல, அதை பற்றி தான் முக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் தலை, எல்லாமே அவன் ஒருத்தனால் வந்தது தான். அவனை முடிச்சு கட்ட உங்கள்கிட்ட எதுவும் பிளான் இருக்கா? ஆமாம் தலை, அவனால் தான் நம்ம சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாமே போச்சு. அவனுக்கு எதையாவது செஞ்சு அவனை ஒரு வழி ஆக்கிடணும். அவன் சொல்கிறதும் சரிதான். இப்படியே நம்ம அவனை வளர விட்டோம்னா பின்னாடி அவனுக்கு நமக்கே பெரிய பிரச்சனையாக வந்து நிற்பான். இப்படி மாற்றி மாற்றி கீசுக்கிட்ட எல்லாரும் புலம்பி தள்ள இது எல்லாத்தையும் கேட்ட கீசும் மனசுக்குள்ளே அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. இருந்தாலும் அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கீசு அவன் குடித்த கிளாஸை ஓங்கி அடித்து, ஆல்ரைட், ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கண்டா. நாளைக்கு டே 1. நாளைக்கு கொடுக்குற டார்ச்சரில் ஏன்டா இவன்ட்ட மோதணும், ஏன்டா இவன்ட்ட பம்பு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனை யோசிக்க வைக்கணும். அவனை வச்சு நம்ம இழந்த மானம் மரியாதை எல்லாத்தையும் திரும்ப பெறணும். அவனுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து இதுக்கப்புறமும் எவனும் நம்மளை எதிர்த்து தலை தூக்கக்கூடாது. இப்படி கீசு மாசாக பேசிகிட்டு இருக்க அவங்க எல்லோரும் சந்தோஷமாக அதை கேட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த ஃபோன் எடுத்து, சொல்லு. அது யாருன்னு பார்த்தா அது ஹூஜின். ஏய் கீசு, நீயும் முட்டாள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிளப்பில் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எதுக்கடி முதல்ல ஃபோன் அடிச்ச, அதை முதல்ல சொல்லு. ஓகே, இன்னைக்கு அந்த டேயன் பொண்ணு மூஞ்சே பணியார மாதிரி வீங்க வச்சாச்சு. என்ன? ஒரு சில பேருக்கு அவங்க லிமிட் என்னன்னு அவங்கள்ட்ட காட்டணும். இல்லைன்னா நம்ம முன்னாடி எல்லாரும் தலை தூக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அவள் வீட்டு வாசப்பில் கூட தலை காட்ட முடியாத அளவுக்கு அவளை ஒரு வழி பண்ணியாச்சு அப்படின்னு அவ சொல்ல, அடல்டடா, நீ தாண்டி என் தங்கச்சி, நீ அங்கே அவளை காலி பண்ணிட்டியா? ஆல்ரைட், நாங்கள் இங்கே இவனை காலி பண்ணுறதுக்காக ஒரு பிளானை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்களுக்கெல்லாம் இயர் 2 தான் ஃபேரவல், அவனுக்கு நாளைக்கு தான் ஃபேரவல். நாளைக்கு அவனுக்கான ஃபேரவல் பார்ட்டி எப்படி இருக்குன்னு நீ பார்க்க தான் போகிற. இப்படி இதுக ரெண்டும் பைத்தியம் பிடிச்ச சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் அவங்கள நோக்கி யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி போட்டு அவன் ரூமில் வந்து நிற்க. அதை பார்த்த கீசுவும், இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அதுவும் நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியுது. அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோ என்ட்ரியை போட்டு உள்ளே வந்து நின்றுறான். அதை பார்த்த கீசுவும், என்னப்பா எங்கள் இடத்துக்கு எங்களை பக்கம் வந்துருக்க, உனக்கு தெரியுமா நானே உன்னை பார்த்து உன்ட்ட ரீமேட்ச் போடலான்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஹீரோ பக்கத்தில் இருந்த மூஞ்சை பிடிச்சி செவுத்தை நோக்கி ஓங்கிட்டு அடிக்க, அந்த அடியை வாங்கிட்டு அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான். இதை பார்த்த இன்னொருத்தன் ஹீரோ ஓங்கி அடிக்க வர அதை டாஜ் பண்ணி கையை மடக்கிட்டு வந்த ஃபோர்ஸுக்கு ஹீரோ அவன் வாயிலே ஒரு குத்து விட அந்த அடியை வாங்கிட்டு அங்கேயே படுத்துடுறான். இப்படி ஹீரோ வந்ததும் 2 பேர் அடித்து போட்டதை பார்த்த கீசுவும் ஒரு செகண்ட் அதிர்ச்சியில் ஸ்டன் ஆகிட்டு திரும்ப சுயநினைவுக்கு வந்து, என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, இவன் நம்ம இடத்துல வந்து நம்ம ஆளுங்க அடித்து போட்டுட்ருக்கான், போங்கடா போய் அவனை அடிங்கடா அப்படின்னு அவன் சொல்ல,
அதை கேட்டு இவங்க 2 பேரும் ஹீரோ அடிக்க போக அதில் ஒருத்தன் அவன் காலை எடுத்து வைக்கும்போது ஹீரோ அவன் காலை எட்டி உதைக்க அவன் பேலன்ஸ் தவறி பொத்துனி கீழே விழுக ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு ஒரு எரி அவன் செவுத்துல அடித்த பள்ளி மாதிரி அங்கேயே படுத்துடுறான். இதை பார்த்து டென்ஷனான இவன் இல்லை இன்னும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோ அவன் வரதை பார்த்து கையை மடக்கிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து. இந்த டிஸ்ட்ராக்ஷனை நமக்கு சாதகமாக்கணும்னு சொல்லி பாட்டில் எடுத்துகிட்டு ஹீரோவை அடிக்க வர அதை ஹீரோ அழகாக பார்த்துட்றான். அவன் கிட்டக்க போய் அவன் கையில் இருந்த பாட்டிலை அழகாக தட்டி விட்டு கையை மடக்கிட்டு அவன் தவடாவலே ஒரு குத்து. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ பின்னாடி இருந்து அடிக்க வர அவன் வர்றதை ஹீரோ டக்குன்னு பார்த்துட்றான். ஹீரோ அவன் அட்டாக்கை அழகாக டாஜ் பண்ணி ஹீரோ அவன் பின்னாடி போய் அவன் கையை பிடிச்சி திருகி ஓங்கிட்டு புதடியிலே ஒரு அடி. அந்த அடியை வாங்கிட்டு அவன் அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அவன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தன் அவன் சுதாரித்து முழிச்சு பார்க்க ஹீரோ அவன் தலையை பிடிச்சி அவன் முட்டியில் வச்சு ஓங்கி அடிக்க அந்த அடியில் அவன் மூக்கு உடஞ்சி அங்கனே அவன் சுருண்டு விழுந்துடுறான். அத்தனை பேரையும் அடிச்சுட்டு ஹீரோ மாசா நிற்க அப்படியே திரும்பி கீசுவை பார்த்து எதுக்குடா என் தங்கச்சியை ஓயாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க இவ நேரங்காலம் புரியாமல் கீசு அங்கே என்ன நடக்குது என்கிட்ட உடனே சொல்லு அப்படின்னு இவ ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்க இப்போ தான் கீசு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். முதல்ல இந்த இடமே சிறுசாக தான் இருக்குது, அதுதான் இவனுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல குயிக்காக ரியாக்ட் ஆகக்கூடாது, அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. இவங்க வந்ததும் எங்கள் ஆள் ஒருத்தனை குயிக்காக நாக் அவுட்டே பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு எங்கள் ஆளுக்கு குயிக்காக ரியாக்ட் ஆக அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஈஸியாக அவங்கள ஸ்லிப்பாக வச்சு நாக் அவுட் பண்ணிட்டான். இப்படி நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் கீசு மண்டையில் போட்டு யோசிச்சுட்டு கிடக்க யாரா அவன் கணிக்கவே முடியாத பைத்தியக்காரனாக இருக்கான், இவனை எப்படி அட்டாக் பண்ணுறதுனே தெரியலையே இப்படி கீசு நினைக்க அதுக்கு ஹீரோ என் தங்கச்சி எதுக்குடா ஓயாமல் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் அப்படி என்னடா உங்களுக்கு பெரிய தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்க அதுக்கு கீசும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உண்மையிலேயே இப்போ நீ சொல்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு அவன் கையிலேருந்து கிளாஸ் எடுத்து ஹீரோவை பார்த்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கை ஹீரோ கேஷுவலாக டாஜ் பண்ண ஹீரோ அதுலேருந்து மிஸ் ஆன உடனே டக்குன்னு கீசு கையில் இருந்த பாட்டிலை எடுத்து ஹீரோவை அடிக்க போக அதை பார்த்த ஹீரோவும் அவன் வர மூவ்மெண்ட் ஸ்பீடை பார்த்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் சைடில் போக அவன் ரைட்டு வந்தால் ஹீரோ லெஃப்ட்டும் அவன் லெஃப்ட்டு வந்தால் ஹீரோ ரைட்டும் அப்படின்னு அவன் போக இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் கீசு பாட்டிலை வச்சு கண்டமேனிக்கு சுற்றிட்டு இருக்க இதை பார்த்து கடுப்பான ஹீரோ அவன் பாட்டிலை தட்டி விட்டு இடுப்புலேயே ஒரு குத்து. அந்த அடியை வாங்கிட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு மறுபடியும் ஹீரோவை அடிக்க வர அவன் வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோ அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட வாங்கின அடியில் அவன் மூக்கு உடஞ்சி 4 ஸ்டெப் பின்னாடி போயிடுறான். மொத்தத்துலேயே 2 அடி தான் வாங்கியிருப்பான். அந்த அடியை வாங்கிட்டு தலை கிருகிருன்னு சுற்றி இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடியாக நிற்பான். கீசு மனசுக்குள்ளே எப்புட்றா இது, இவன் என்னையும் என் ஆளுங்களையும் அடித்து போட்டுருக்கான், அப்படி இருந்தும் இவன் மூச்சு வாங்கின மாதிரியும் தெரியல, இவன் டயர்டான மாதிரியும் தெரியல, சரி இப்போ எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, பக்கத்தில் இருந்த பாட்டிலை உடச்சிட்றான். அந்த உடஞ்ச பாட்டிலை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ கேஷுவலாக நின்ன இடத்துல இருந்துக்கிட்டே அவன் கையிலேயே ஓங்கி அடித்து அவன் கையில் இருந்த பாட்டிலை தட்டி விட்டுறான். டக்குன்னு ஹீரோ அவன் சிக்னேச்சர் மூவ் யூஸ் பண்ணி தொண்டையை பிடிச்சி தூக்கிட்டு அந்த மேசையிலே ஓங்கிட்டு ஒரு அடி. ஹீரோ அந்த மேசையிலே வச்சு கீசுவை லாக் பண்ண அவன் மூவ் பண்ண முடியாமல் திணற ஹீரோ கீசு கேம், இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், நீயும் சரி உன் தங்கச்சியும் சரி அல்லது உன் வாழ்க்கை யாராவது என் தங்கச்சி பக்கம் போயிட்டாங்கன்னு ஒரு வதந்தியை கூட கேள்விப்பட்டா நான் உனக்காண்டி திரும்ப வர வேண்டியது இருக்கும். நான் சொல்கிறத நல்லா உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்க, நீயும் சரி உன் தங்கச்சியும் சரி என் தங்கச்சி வழியில் தேவையில்லாமல் குறுக்க வந்தேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி பாதியில் நான் விட்டுட்டு போக மாட்டேன், மொத்தமாக முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறான். பக்கத்தில் இருந்த வெயிட்டரும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இங்கே ஒரு 4-5 பேர் அடிபட்டு கிடக்காங்க, சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு ஃபோன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சீனில் ஹூஜினை தான் காட்டுறாங்க. அவள் அந்த ஜால்ரா பொண்ணோட கீசுவுக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு அவன் கிளப்பை நோக்கி 2 பேரும் வேகமாக ஓடி வர
ஒரு வழியாக அந்த கிளப்பையும் பார்த்துட்றா. வேகமாக ஓடி வந்து அந்த கிளப்பு வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் ஹீரோ மாஸ் என்ட்ரி போட்டு வெளியே வர ஹீரோவை பார்த்ததும் ஹூஜினும் 10 அடி பின்ன போயிடுறா. ஹூஜின் ஹீரோவை பார்த்து, ஏ வெயிட் பண்ணு, என் கிட்ட வராத, நான் ஒன்றும் டேயான்னு அடிக்கலை, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட எதுவும் ப்ரூஃப் இருக்கா நான் தான் அடித்ததுக்குன்னு, என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்ன போயிட்டு இருக்க. இப்படி இவளே ஹீரோட்ட ஆஜராகி எல்லாத்தையும் உளறி கொட்ட இதை கேட்ட பிறகு தான் ஹீரோக்கே ரியலைஸ் ஆகுது. அப்போ அவன் பிரச்சனை பண்ணலையா, இவ தான் பிரச்சனை பண்ணியிருக்காளா? அவன் அப்போவே அதை தானே சொன்னான், நான் தான் தேவையில்லாமல் அவனை போட்டு அடிச்சிட்டோனோ, இருந்த கோவத்தை மொத்தத்தையும் அவன் மேலேயே காட்டிட்டோமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்க. இங்கே இவன் என்னன்னா கால் தடிக்கி இவளே கீழே விழுந்து அவள் கையை உடச்சிக்கிட்டு அச்சோன்னு அப்படி கத்திட்டு கிடக்க. அதே சமயத்தில் ஹீரோவுக்கு அந்த ஃபோன் எடுத்து அது யாருன்னு பார்க்கான். அது யாருன்னு பார்த்தா அது அவங்க தாத்தா தான். ஹாய் தாத்தா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஹூஜினும் அவன் போகிறத அப்படியே பார்த்துட்டு நிற்கா. ஆத்தி, இவனே இங்கே வந்துட்டானா, இப்போ இங்கே உள்ள நிலைமை என்னாச்சுன்னு யோசித்து பார்த்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போய் பார்த்தா வண்டியில் ஃபேமிலியாக போன எல்லாரும் லாரி மோதி ஆக்சிடெண்ட் ஆகி என்ன நிலைமையில் கிடப்பாங்களோ அந்த மாதிரி குத்துயிரும் கொலையுருமா கிடக்க. இவ பார்த்துட்டு, இங்கே என்னதான் அப்படி நடந்துச்சு, மறுபடியும் அவங்ககிட்ட நீங்கள் அடி வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு கீஸு, அந்த பொண்ணு அவள் தங்கச்சியா, அவளை இனிமேல் ஒன்றும் செஞ்சிடாத, அவளை தனியாக விட்டுரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இவளுக்கு ஷாக்காகிடுது. இப்போ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, அதுக்கு கீஸு, நான் சொல்கிறேன்ல, நீ அவளை ஒன்றும் செஞ்சு கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவ, நீ இப்போ எதுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்குற, அவனை கண்டு பயந்துட்டியா அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு இவன், நான் சொன்னதுக்கு மட்டும் பதில சொல்லு. அதுக்கு அவ, முடியாது, நான் எதுக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது அவ்வளோ நேரம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தவன் இருக்கிற கோவத்தில் ஹூஜின் அப்படின்னு கத்தி, இதுதான் கடைசி, இன்னொரு தடவை அவள் பக்கம் போய் எது பிரச்சனை பண்ண நானே என் கையால் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இவளே ஒரு நிமிஷத்தில் பயந்து நடுங்கிடுறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ தாத்தா சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். ஹீரோ, எங்கடா தாத்தாவை காணோன்னு பார்த்துட்டு இருக்க. தாத்தா ஹீரோவை பார்த்து, ஹீஜின் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கை காமிச்சு அங்கே ஒரு உட்கார இடம் இருக்கும், அங்கே போய் 2 பேரும் உட்காந்துட்டு தாத்தா ஹீரோக்கிட்ட, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது உன்னை தேவையில்லாமல் கூப்பிட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டோனோ அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, சச்சே அப்படின்னா ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாத்தா, டேயானுக்கு அடிபட்டுருந்துச்சுல்ல, அதை பற்றி அவள் சொன்னான், நீ தான் மருந்து மாத்திரை கட்டு போட்டு விட்டியாமேன்னு. அதுக்கு ஹீரோ, ஆமாம் அது நான் தான் பண்ணேன். அதுக்கு தாத்தா, அவளுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டதுக்கு அவள் ஏதோ ஒரு காரணம் சொன்னான், படிக்கட்டு சைக்கிள் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்தா அது கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போமான்னு கேட்டதுக்கு இல்லை வேண்டான்னு தட்டி கழிச்சா. தாத்தாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ ஷாக் ரியாக்ஷனில் தாத்தாவை பார்த்துட்டு இருக்கான். அவள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தது எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அவங்க கரியர் அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம டேயான், நான் வேலை முடித்து வந்த உடனே நான் சாப்பிட்றதுக்காண்டி எனக்காக டேபிளில் தடபுடலாம் செஞ்சு வச்சுருப்பா. இப்பேற்பட்ட ஒருத்தி எனக்கு பேத்தியாக கிடைச்சதில் நான் அந்த ஆண்டவனுக்கு எப்பவும் நன்றி சொல்லுவேன். கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும்பொழுது நான் அவளை கவனமாக பார்த்து வளர்த்ததை விட இப்போ அவள் தான் என்னை அதிக தடவை கவனமாக பார்த்துக்கிறா. அந்த ஒரு நாள் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். அப்போ எனக்கு ஏன்டா வாழணுங்கிற எண்ணமே வந்துருச்சு. அப்போது டேயானை பார்த்தேன். அப்போது அவள் சின்ன பொண்ணு. சரி இவளுக்காண்டி வாழணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் என் உசுரை கையில் பிடிச்சி வச்சுருந்தேன். ஆனால் இப்போது அவள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத பார்த்து என் மனசே உடஞ்சிருச்சு. ஆனால் அவள் அந்த காயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. இந்த வயசான கிழவனால் எதையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினச்சிட்டாலோ அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோ தாத்தாவை பார்த்து, தாத்தா கண்டதையும் போட்டு மனசை குழப்பிட்டு கிடக்காதீங்க. நானே ரொம்ப வருஷம் கழித்து தான் இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் டேயான் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன்.
உங்களை போல தான் டேயானும் உங்கள் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்கா. அதனால தான் உங்கள்கிட்ட எதையும் சொல்லாமல் மறைச்சிட்டா. தெரிஞ்சு அவங்க மனசு கஷ்டப்படுமே நினச்சி தான். இனி நீங்கள் அவளை நினச்சி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். நான் அவள் ஸ்கூல்லேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். அவளுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவோ, ஈஜின், சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தையே வரலையப்பா. நீ எனக்கு ஒரு பேரனாக கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட்டு சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம கீஸு வாங்கின அடிக்கு கட்டு கெட்டெல்லாம் போட்டு படுக்க போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நிலைமையில் அவனை பார்க்கறதுக்கு அவன் பேரண்ட்ஸ் வந்து நிற்க, அவங்க அம்மாவை கையை பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்ல, அவங்க அப்பாவோ, நீ மறுபடியும் யார்ட்டையா வம்பெடுத்து அடி வாங்கிட்டு வந்திருக்கியா? உங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் உன் பிஹேவியரை மாற்றுன்னு. நீ அதை கேட்கல. இப்போ பார்த்தியா உன்னை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குன்னு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவங்க ஒய்ஃபும், என்னங்க நீ பேசிகிட்ருங்க, நம்ம பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கிடக்கான். அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக அவன் மனசு நோகிற மாதிரில வார்த்தையை சொல்லிகிட்ருக்கீங்க. முதல்ல தப்பு யார் மேலே தெரியாமல் நம்ம பையன் மேலே ஏன் பழிய போகிறீங்க? ரெண்டாவது, அடித்த பையன் எங்கே இருக்கான்? அவன் பாட்டு ஊரை சுற்றிட்டு கிடக்கான். நம்ம பையலை பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் கட்டுமுட்டுமாக கிடக்கான். அவளை பாருங்கள், கை உடஞ்ச நிலைமையில் கட்டுமுட்டுமாக அவள் கிடக்கா. தங்கம், நீ எதை நினச்சி கவலைப்படாதப்பா. நீ உன் பாடியை ரெக்கவர் பண்ண மட்டும் ஃபோக்கஸ்டாக இரு, மற்றதெல்லாம் தானாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே போகும்போது, இதை செஞ்சவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என் பசங்க மேலேயே கை வைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அவங்க போக, கீஸு ஊஜினை பார்த்து, ஏய் நீ முதல்ல அவங்ககிட்ட என்ன பொய்ய சொன்னேன்? என்ன நீ மறுபடியும் ஏதோ பிரச்சனை இழுக்கணும்னு முடிவோடு வந்திருக்கியா? அடச்ச, இதை நினைக்கும் போது எனக்கு சிறுவலத்தனமாக இருக்குது. எவனாவது ஸ்கூலில் அடி வாங்கிட்டு வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட இந்த வயசில் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு, அம்மா என்ன அடிச்சிட்டாங்கம்மா, என்ன அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு எவனா போய் அழுதுகிட்டு இருப்பாங்களா? இதை நினைக்கும் போதே எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, பிறகு நான் என்ன செய்ய முடியும்? உங்களை அடித்து அவன் ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டான், என் கையையும் உடச்சி விட்டுட்டான். இந்த நிலைமையில் வீட்டில் நான் என்னத்த சொல்ல அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்டு டென்ஷனான கீஸு, அவனா அவன் கையை உடைச்சான் அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த விஷப்பையுள்ள நடந்ததை எல்லாத்தையும் மறைச்சிட்டு, ஆமாம் அவன் தான் அடித்தான் அப்படின்னு பொய்ய சொல்ல, அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துங்க, அவங்க யாரோட மோதியிருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலை. உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள காலம் முழுக்க வருத்தப்படுற மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு போக, இதை பார்த்த கீசுவும், இந்த விஷப்பையுள்ள எது செய்ய போகுதுன்னு தெரியலையே, இவ பாட்டுக்கு ஏதோ செஞ்சா அவன் என்னெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அடிப்பான் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு சீனில் கீசுவோட பேரண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃபு, நான் உங்களை சும்மாவே விட போகிறதில்ல, இதை பற்றி நான் மிஸ்டர் ஷாக்கிட்ட சொல்ல போகிறேன். என்னது அவங்ககிட்டயா? ஏன் இருக்கிற பிரச்சனை பெருசாக இருக்கா? இது ஜஸ்ட் ஸ்கூல் மேட்ருமா, அது ஸ்கூலே பார்த்துக்கும், நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்னது இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே, இந்த 2 நாளும் நம்ம பசங்களை நினச்சி நான் வருத்தப்பட்டுட்டு இருப்பேன், அவன் என்னடானா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பானா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூலில் வச்சே பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருந்தா அந்த ஸ்கூல் அவங்களுக்கு அதிகபட்சமாக என்ன தண்டனை கொடுத்துரும்? சஸ்பெண்ட் பண்ணும், அவ்வளோதான். நம்ம பசங்களை பாருங்க, 2 பேர் கட்டுமுட்டும் போட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குது. நம்ம பசங்களை அடித்தவங்களுக்கு சாதாரண சஸ்பென்ஷனை கொடுக்கக்கூடாது, அவன் ஸ்கூலை விட்டே எக்ஸ்பெல் பண்ணணும், வேறு எந்த ஸ்கூலையும் சீட்டு கிடைக்காத அளவுக்கு அவனை வழி பண்ணணும். அதுக்கு அவர், உனக்கு அவனை பற்றி தெரியாது, மிஸ்டர் ஷாவெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு இவர் சொல்ல, அவனை பற்றி எனக்கு போதுமான விவரங்கள்லாம் தெரியும், அவன் தான் பல வருஷமாக உங்களுக்காண்டி பல டேட்டி ஒர்க்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், மிச்சத்தை அவன் ஹேண்டில் பண்ணிப்பான், நீங்கள் எதுவும் பெருசாக கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, நெக்ஸ்ட்டு சீனில் ஹூஜனை தான் காட்டுறாங்க. அவங்க பேசின எல்லாத்தையும் ஒட்டுக்கட்டுட்டா மனசுக்குள்ளே, ஓ மிஸ்டர் ஷாவா, அந்த கேங்ஸ்டர் அப்பா கீழே தான் வேலை பார்க்காரா? சரி, ஐ கெஸ் இன்னையோட அவன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்க. நெக்ஸ்ட்டு சீனில் யாரோ ஒருத்தன் லைட்டரை ஆன் பண்ணி சிகரெட்டை பற்ற வைக்கான். அது யாருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஷாவே வந்தான். டே, நான் ஒரு கேங்ஸ்டர்ரா, என்ன போய் கேவலம் 2 சின்ன பசங்க ஃபைட்டில் பஞ்சாயத்து பண்ண விட்டுட்டீங்களேடா அப்படின்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு நிற்க, அவன் கூட்டு வந்த அடியாளில் ஒருத்தன், பங்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அப்படியே போய் ஒன்று கடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, டே அப்படியே வாடா, பின்னாடி பாஸ் இருக்கார், அவர் காலையில் கேட்டால் மொத்தத்தையும் அறுத்து விட்ருவார் அப்படின்னு அவன் சொல்ல, ச்சே 2 வடிகட்டின முட்டா பயல்களையா என் டீமில் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. ஷா காரில் போயிட்டு இருக்கும்போது
ஹீஸுவோட அம்மா ஃபோன் அடித்து என் பசங்க 2 பேரே ஒருத்தன் அடிச்சு போட்டான். அவன் டீட்டெயிலு நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன். நீ அவனை ஹேண்டில் பண்ணிக்க. அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு மிஸ்டர் ஷா அவங்கக்கிட்ட, என்னம்மா இது சாதாரண சின்ன பசங்க சண்டைம்மா, இதுக்கு போய் நானா அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு அவங்க, என்னது சாதாரண சின்ன பசங்க சண்டையா? அந்த சண்டையில் என் பையன் படுத்த படுக்கையாக கிடக்கான். என் பொண்ணுக்கு ஒரு கையை உடச்சி விட்டுருக்கான். இதை பார்த்துட்டு நான் மனவேதனையில் இருக்கேன். அவன் என்னன்னா சந்தோஷமாக ஊரை சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் ஒத்தையில் போவீங்களோ அல்லது மொத்தமாக போவீங்களோ அதை பற்றின கவலை இல்லை. அவன் என் பசங்க மேலே கையை வச்சுட்டான். இனி அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுக்காண்டி நீ என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோனை கட் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு சீனில் ஷாவை தான் காட்டுறாங்க. சிகரெட் அடிச்சுட்டு கடுப்பில், என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ அமைதியாக அவன் டெஸ்கில் உட்காந்துட்டு, அவங்கள அடித்து போட்டோமே, அவனுக்கு வேறு எதுவும் மூவ் பண்ணுவாங்களா அல்லது அமைதியாக போயிடுவாங்களா அப்படின்னு ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் அவன் வீட்டில் தாத்தா கதவை திறந்து, நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, முதல்ல ஈஜின் இருக்கானா, நாங்கள் அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு முரட்டத்தனமாக 2 பேர் வந்து நிற்க, தாத்தா இந்த 2 காவாலி பயலில் பார்த்துட்டு, லேட் நைட் ஆயிடுச்சு, இப்போ அவனை அனுப்ப முடியாது அப்படின்னு நான் தாத்தா சொல்ல, அதே டைமிங்கில் ஹீரோ அவன் ரூமை விட்டு வெளியே வர, டேயான் ஹீரோவை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ வெளியே வந்த, உனக்கு எதாவது ஆயிரும் அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு சொல்ல, ஹீரோ தாத்தாவையும் டேயானையும் பார்த்து, டோன்ட் வரி கிராண்ட்பா, நான் கூட போய் பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, தாத்தா ஈஜின் போகிறத பார்த்துட்டு கவலையில் நின்றுட்டு இருக்கார், என்னமோ ஏதோ ஆயிருமோன்னு. நெக்ஸ்ட்டு சீனில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவை ரெட் கார்பெட் போட்டு விஐபி கஸ்டமர் மாதிரி மாசாக கூட்டு வர, ஹீரோ யார் இவங்க, எதுக்காக நம்மளை கூப்பிட்டானுங்க அப்படின்னு தெரியாமல் பார்த்துட்ருக்க. ஷாவை பார்த்து அந்த அல்லக்கையில் ஒருத்தன், பாஸ் அவனை கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஷா ஹீரோவை பார்த்து, அது இவன் தானா அப்படின்னு பார்த்துட்ருக்க. அந்த அல்லக்கையில் இன்னொருத்தன் ஷாவை பார்த்து, பாஸ் இவன் வீட்டுக்கு போனோம், பய அடகடம் பிடிக்காமல் சமத்து பையனா கூப்பிட்டோன்னு வந்துட்டான் பாஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், சரி சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்கள், முடிச்சுட்டு வீட்டை பார்த்து போவோம் அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த அல்லக்கையில் ஒருத்தன் பேட்டை எடுத்து, இல்லை நீ அவன் கையை பிடி, அடிக்கும்போது நவுன்றாம அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் ஷா அந்த அம்மா ஃபோன் நம்பர் தேடிட்டு இருக்க, இப்போ தானே அந்த அம்மா மெசேஜ் பண்ணிச்சு, எங்கே போச்சு அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்க. இங்கே அந்த அல்லக்கையில் ஒருத்தன் ஹீரோவை பார்த்து, நீ அந்த பசங்களை தேவையில்லாமல் வம்பளுத்து அடிச்சிருக்கக்கூடாது, இப்போ பார் உனக்கும் அதே நிலைமை தான் இருப்பது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, ஓ அந்த பசங்களா, அவன் பேர் கீசு கிம்மா அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் ஷாவும் ஃபோனை நோண்டிக்கிட்டே, முதல்ல அந்த அம்மா கிட்ட சொல்லுவோம், பிறகு அந்த பசங்கள்கிட்ட பொறுமையாக சொல்லுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஹீரோவை பார்த்து, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான், என்ன இவன் முகத்தில் கொஞ்சம் கூட பயந்து இல்லையே, எமோஷனும் காட்ட மாட்டேங்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, அதே சமயத்தில் அந்த அல்லக்கை ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பான். ஹீரோ அவன் கவனிக்காத நேரத்தில் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து, ஹீரோ அவன் முழங்கையை வச்சு அவன் காதிலே ஒரு அடி. ஹீரோ சண்டை போடுறத ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அவன் கூட இருந்த இன்னொரு அல்லக்கை பேட்டை வச்சு ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ அந்த அட்டாக்கை குனிஞ்சே டாஜ் பண்ணிடுறான். மறுபடியும் அந்த அல்லக்கை பேட்டை வச்சு அடிக்க வர, ஹீரோ தான் கையை வச்சு அந்த பேட்டை மடக்கி பிடிச்சி அவன் நாடியிலேயே ஒரு குத்து ஓங்கி விட, அதில் அவன் கிறங்கின சமயத்தில் ஹீரோ அவன் முட்டியை வச்சு அவன் வயிற்றில் ஓங்கிட்டு இடிக்க, இது பத்தாதுன்னு அவன் தலையை ஓங்கி பிடிச்சிட்டு பக்கத்தில் இருந்த காரில் ஓங்கிட்டு அடிக்க, அத்தோட அவன் மயங்கிடுறான். ஷா ஹீரோவை பார்த்து, இந்த அவன் ஒரு அடியில் வெஞ்சிருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 4 அடி போட்டு அவனை படுக்க வச்சிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த முட்டை அல்லக்கை ஹீரோவை பிடிக்க, ஹீரோ அவன் இடுப்பை சேர்த்து ஓங்கிட்டு இடிக்க, அந்த அடியில் லூஸ் விட்டதும் ஹீரோ டக்குன்னு அவன் வாயோட சேர்த்து ஒரு அடி, அந்த அடியோட அவனும் சுருண்டு விழுந்துடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ இத்தனை பேரையும் அடித்து போட்டு ஷாவை பார்க்க, இதை பார்த்த ஷாவும், நீ ஒன்றும் ஆவரேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நோக்கி வர, ச்சே என் வயசில் டீனேஜ் பசங்களோடனா மோதணுமா தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோக்கி வர,
ஹீரோ ஷாவை பார்த்துக்கிட்டு இந்த ஆள்கிட்டையும் நிறைய வீக் பாயிண்ட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இப்போ தான் 2 பேரும் பாஸ் ஃபைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஷா ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண ஹீரோ நூல் இலையில் மிஸ் ஆக என்னம்மா கண்ணு இதை நீ எதிர்பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷா ஹீரோ மேலே மல்டிபிள் அட்டாக் பண்ண ஹீரோ அதில் பூந்து பூந்து டாஜாவ இவன்ட்டு ஓப்பனிங்கே இல்லையே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு அங்கிட்டு ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ டக்குன்னு ஷாவோட அட்டாக்லேருந்து மிஸ் ஆகி ஷாவை அடிக்க போக அதே நேரத்தில் ஷா ஹீரோ மூஞ்சில் குத்த வர நூல் இலையில் அதை பார்த்து டக்குன்னு டாஜ் பண்ண அந்த அட்டாக்கில் ஹீரோ 10 அடி பின்ன போயிடுறான். அந்த நேரத்தில் ஷா ஹீரோவை பார்த்து பரவாயில்லையாட தம்பி நீ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாவை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே அந்த ஓப்பனிங் கொடுத்ததே அவன் கிட்ட வந்து அடிப்பேன்னு தெரிஞ்சுதானா இதை நான் கவனிக்க மறந்துட்டேனே அப்படின்னு யோசிக்க ஷா ஹீரோவை பார்த்து அப்போது நீ என் பஞ்சஸை கவுண்ட் பண்ணி இருந்திருக்க எப்போ ஓப்பனிங் கிடைக்கும் எப்போ அடிக்கலான்னு உண்மையிலே நீ யாருடா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் சாதாரண ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல ஷா ஹீரோவை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இவனை பார்க்க சோம்பேறி பையன் தான் தெரியுது ஆனால் அட்டாக்குன்னு வரும்போது அதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் வச்சுருக்கான். இவங்கிட்ட கொஞ்சம் அனுபவமும் தைரியமும் இருக்குது ஆனால் இதை வச்சுக்கிட்டே என்கிட்ட சண்டை போட்டு சாகணும்னு முடிவு எடுத்துட்டானா அப்படின்னு பார்த்துட்ருக்க ஷா ஹீரோவை பார்த்து ரெடி ஆகிறா செகண்ட் ரவுண்டுக்குன்னு அடிக்க வர ஹீரோ அந்த அட்டாக்கை கரெக்டாக தடுத்துடுறான். ஹீரோ ஷா ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் டக்குன்னு அவன் மூஞ்சில் அடிக்க போக டக்குன்னு ஷா ஒரு செகண்டில் விலக டக்குன்னு ஷா ரியாக்ட் ஆகி ஹீரோ அடிக்க வர இதை பார்த்த ஹீரோ ஷாவோட கையை தட்டி விட்டு அவன் வயிற்றை சேர்த்து ஓங்கிட்டு ஒரு குத்து. அந்த குத்தை வாங்கினோடனே அவன் ஒரு செகண்ட் நில குழஞ்சிடான். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட அந்த அடியை வாங்கிட்டு ஷா மனசுக்குள்ளே இவன் ஏன் அட்டாக்கை வச்சு என்னை சுற்றி உழைச்சிட்டானா அப்படின்னு அவனை டென்ஷனில் பார்க்க ஷா இருக்கிற டென்ஷனில் ஹீரோ அடிக்கிறதுக்காக வரும்போது இனி உன் டேட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு அடிக்க வர பார்த்தா ஹீரோ அந்த அட்டாக்கை அசால்ட்டாக தட்டி விட்டுறான். இதை பார்த்த ஷாவும் ஷாக் ரியாக்ஷனில் எப்பட்றா அவன் தடுத்தான் அப்படின்னு பார்த்துட்டு நிற்க ஹீரோ ஷாவை பார்த்துக்கிட்டே என்ன அவ்வளோதானா அப்படி பார்த்துக்கிட்டே ஷா மூஞ்சில் ஓங்கி அடித்து கண்டினியூஸாக வயிற்றில் ஒரு குத்து பின்னாடி திரும்பி போய் அவன் முதுகலை சேர்த்து ஒரு குத்து அப்படியே முன்ன வந்து உள்ளங்கையை வச்சு நாடியிலேயே ஓங்கி அடிக்க ஷா அந்த அட்டாக்லேயே நில குழஞ்சி அப்படியே கீழே விழுந்துடுறான். ஷா மனசுக்குள்ளே அட கடவுளே போயும் ஸ்கூல் படிக்கிற பையன்டியா நான் அடி வாங்கி தோக்கணும். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அந்த சண்டைக்கு அவன் ப்ரிப்பேர்டாகி தான் வந்திருக்கான்னு. எனக்கு தெரில இவன் யார் எங்கேருந்து வந்தான்னு. ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்ல முடியும் தப்பான ஆள்கிட்ட தேவையில்லாமல் இந்த சிபிலிங்ஸ் வம்பளுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்க நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் நேஷ்னல் அசம்பிளி மெம்பர் இன்பே கிம் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா கீசுவோட பேரண்ட்ஸ். அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து என்ன ஷாக்கிட்டேருந்து ஃபோனே வரலையே எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் அடிங்களேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரு அட இருமா அவன் என்ன சாம்பாருக்கு பாக்கெட் கட்டையாக போயிருக்கான் சம்பவம் பண்ண போயிருக்கான் அவனா கூப்பிடுவான் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் அப்படி ஃபோன் அடிக்க அந்த அம்மாவோ உடனே ஃபோன் எடுங்க ஸ்பீக்கரில் போடுங்க நான் உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் இப்போ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுக்க சார் நான் தான் ஷா பேசுகிறேன். மிஸ்டர் ஷா என் மனைவி உங்களை இந்த மாதிரி ஒரு நான் இக்கட்டான சூழலில் மாட்டி விட்டதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல என்னங்க பேசுகிறீங்க நம்ம பசங்களை அடித்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கான் அதுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷா சார் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் கொடுத்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் மிஸ்டர் ஷா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷா சார் அவங்க கூட நானே மோதி என்னால் ஜெயிக்க முடியல. அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன் உங்கள் பசங்க 2 பேரும் தப்பான ஆளுகிட்ட தான் சார் மோதிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல அந்த அம்மாவோ என்ன அவராலையும் சமாளிக்க முடியலையா அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்க்க என்னது மிஸ்டர் ஷா இந்த தொழிலில் பெஸ்ட்டு ஃபிக்ஸர்ன்ற பேர் எடுத்தவராச்சே அப்பேற்பட்ட ஆள் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தோத்துட்டானா இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில அப்படின்னு கதவு திறக்கிற சத்தம் அது யாருன்னு இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தா அங்கே இருந்த பாடி கார்டை யாரோ அடித்து போட்டிருக்காங்க. யாரா இந்த வேலையை பார்த்தது
அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக அந்த டயத்தில் ஹீரோ என்ட்ரி கொடுக்க, ஹீரோ அந்த பில்டிங்குள்ளே வர்றதுக்காக அங்கே இருந்த பாடி கார்டு எல்லாத்தையும் ஒத்தாளாக இருந்து அடித்து போட்டுட்டு உள்ளே வந்திருக்கான். பேரலாக ஷாவை காட்டுறாங்க. இவ்வளோ நேரமும் கீசுவோட பேரண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் ஹீரோ வந்த உடனே அந்த கால் கட் ஆயிடுது. ச்சே, அதுக்குள்ளேயே அந்த பையன் அங்கே போயிட்டானா? உண்மையிலே அவன் யார்? எனக்கே அவனை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கே. ஆனால் உண்மை என்றைக்கும் மாறாது. அந்த காட் டேம் கிட் உண்மையிலே என்னை பீட் பண்ணிட்டான் அப்படின்னு இவர் சொல்ல, ஹீரோவை நேரில் பார்த்ததும் ஹூஜின் ஷாக் ஆயிடுறா. அதை பார்த்து அவங்க அம்மாவோ, இவன் தானா, இவன் தான் என் பசங்களை அடித்தானா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவோ, தம்பி நீ எதுக்குப்பா என் ஆஃபீஸுக்கு வந்த அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு அவங்க அம்மா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு ஹீரோ, நானா டைரெக்டாக இன்டர்ன் சொல்லியே தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் மனசுக்குள்ளே, இந்த பைய மிஸ்டர் ஷாவையும் என் ஆட்களையும் அடித்து போட்டு தான் உள்ளே வந்திருக்கானா? அப்படின்னா ஷா சொன்னது உண்மைதான். என் பசங்க தப்பான ஆள்கிட்ட தான் மோதிருக்காங்க போல இருக்கு அப்படி இவர் நினச்சிட்டு இருக்க, அதுக்கு அந்த அம்மா ஹீரோவை பார்த்து, ஹே நீ என் பசங்க 2 பேரையும் அடித்து போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் முன்னாடியே தெனாவட்டா பேசுறியா? இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு உன்னை சும்மா விட்டோன்னு நீ நினைக்கிறியா? உனக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுத்தரேன். என் பசங்களை அடிச்சிருக்க, எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து எங்கள் செக்யூரிட்டியும் எங்கள் ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் பண்ணியிருக்க, இதுவே எனக்கு போதும். உன்னை உள்ளே தள்ளி கம்பியன்னு வைக்கிறேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடும். நீ முடிஞ்ச ஒரு நல்ல லாயரை பார்த்து வச்சுக்க. உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஆளை நீ பகைச்சிக்கிட்ட, இதுக்கப்புறம் தெரியும்டா நாங்கள் யார் என்னன்னு அப்படின்னு அவங்க சொல்ல, ஹீரோ மனசுக்குள்ளே, போலீஸா? போலீஸ் வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க யாருக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க, ஹீரோ அந்த அம்மாவை பார்த்து, ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் 2வது முறையாக எலெக்ஷனில் நிற்கார்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா, ஆமாம் அது உண்மைதான், ஆனால் அதை நீ தெரிஞ்சுக்கிட்டும் உனக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா ஹூஜினுக்கு பெருச்சாளிக்கு பெரிய கருவாடு கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக, அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்டாக கரெக்டாக பேசுகிறாங்க, இதுக்கப்புறம் இவன் தப்பவே முடியாது, இத்தோட இவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க, அதுக்கு அந்த அம்மாவோ, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? நான் ப்ராசிக்யூட்டர் ஷா. இப்போ நான் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் ஒரு வாய்ஸ், என்னை மன்னிச்சிரு ஹூஜின், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். வாய மூடுறி நாயே, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்கிற கிளாஸில் என்னைய மீறி கிளாஸில் நீ டாப்பராக வந்திருப்ப. ச்சே, இவ்வளோ அடித்து என் கையில் வலிக்குது. அது என்னடி பாக்கெட்டில் பணம் வச்சுருக்க? எம்புட்டு இருக்குது? அது ஒரு 180 ரூபா இருக்கும். அது பார்ட் டைமாக வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசு. அது அம்பட்டத்தையும் அக்கா எடுத்துக்கிறேன். ஆனால் ஹூஜின், இந்த வாரத்தை எனக்கு செலவு பண்ண என்ற வேறு காசு இல்லை. அதை பற்றி எவன் கவலைப்பட்டா? எனக்கு இனி வாரம் 500 ரூபா வேணும். நீ திருடுவியோ பிச்சை அடிப்பியோ அல்லது எவன் கூடயோ படிப்பியோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வாரம் 500 ரூபா வரணும். இல்லைன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியும்ல. இதை கேட்டு இந்த அம்மா ஷாக் ரியாக்ஷனில் நிற்க, ஃபோனில் போலீஸ், மேடம் அங்கே எதுவும் பிரச்சனையா? இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு அந்த அம்மா, இல்லை இங்கே சினிமா படம் ஓடிட்டுருக்கு, அதான் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இதை கேட்டு டென்ஷனான ஹூஜின், ஏய் இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு ஹீரோ, எப்படி கிடச்சிதுன்னா அப்படின்னு நம்ம மானத்தை பார்த்து யோசிக்க, ஹீரோ அந்த ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹூஜின் வீட்டுக்கு முதல்ல போய் அங்கே இருந்த லேப்டாப்பில் இருக்கிற வீடியோஸை மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். இட்ஸோட உன் கதை முடிஞ்சிச்சு ஹூஜின். நெக்ஸ்ட்டு சீனில் ஹூஜின் அவங்க அப்பா கிட்ட, அப்பா இனி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, நான் இதை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ரீசன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயும் அவங்க அப்பா சரி டென்ஷனில் வாயமூட்டு சும்மா இருறி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹூஜின் பயத்தில், ஐயோ நம்ம வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றிட்டானே, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து நின்றுக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்கள் அருமை மக ஹூஜினை பற்றிய வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது போக உங்கள் அருமை மகன் கீசு கிம்மை பற்றின வீடியோ இன்னும் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்கள் பசங்க 2 பேரும் ஏதோ சாதனை பண்ண மாதிரி டசன் கணக்கில் வீடியோவாக வச்சுருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான். அவங்கக்கிட்ட இருந்த பணத்தையும் பொருளையும் அடித்தே களவாண்டுருக்காங்க. இதில் பாதி
ஸ்கூலுக்குள்ளேயே நடந்திருக்கு. மிச்சதெல்லாம் ஏதோ சந்துக்குள்ளே மற்ற இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. உங்கள் மக கடைசி எடுத்த வீடியோவில் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் என் தங்கச்சியை கரோக்கிக்கு அடித்து இழுத்துட்டு போய் அங்கே வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கு. இதை கேட்ட ஹூஜினுக்கு ஐயோ எல்லாமே அவன் பக்கம் சாதாரணமாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய தெரியாமல் திருதலும் முழிச்சிட்டு நிற்க. இதை கேட்டு இந்த அம்மா ஹவு டேர் யூ, இதை வச்சு நீ எங்களை மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நான் பேசுகிறதையே நீங்கள் மிரட்டல்னு சொல்கிறீங்களா? அப்போது நீங்கள் ஆள் அனுப்பிச்சு என்னை கொல்ல பார்த்தீங்களே அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நடந்த எல்லா சம்பவத்துக்கும் என்கிட்ட சாலிடான ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட இந்த அம்மாவுக்கு அடுத்து என்ன பேசுகிறேனே தெரில. அப்படியே ஸ்டன்னாகி நிற்க. இது எல்லாத்தையும் கேட்ட இவர் தலையில் அடிச்சுக்கிட்டு, எனக்கு பிறந்த ரெண்டும் தான் சரியில்லைன்னு பார்த்தா எனக்கு வாக்கப்பட்டதும் சரியில்லை அவன் போயிருக்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி தம்பி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரோமா? என் பசங்க 2 பேர் உன் தங்கச்சியை போட்டு அடிச்சிருக்காங்க அப்படி தானே அவர் கேட்க, அதுக்கு ஹீரோ ஆஸ் அ பேரண்ட்ஸாக அவங்க குழந்தை எது தப்பு பண்ணாலோ அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த பொறுப்பேற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி தான் நானும் என் தங்கச்சிக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நான் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அவர் தட்ஸ் ஆல் ரைட், உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நாங்களே பர்சனலாக மெடிக்கல் செலவுலாம் எடுத்துக்கிறோம். அது போக இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? பணமா, நகையா, இடமா, எது வேணா கேளு நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு ஹீரோ சாரி சார் எனக்கு எதுவுமே வேண்டாம். அதுக்கு அவர் என்ன எதுவுமே வேண்டாமா? வேறு உனக்கு என்ன வேணும்? என் பசங்க 2 பேரும் உன் தங்கச்சிகிட்ட மன்னிப்பு கேட்டால் போதுமா அப்படின்னு கேட்க, இதை கேட்டு கடுப்பில் ஹூஜின் மனசுக்குள்ளே, என்னது நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நாக்கை கடித்து ரத்தம் வந்து எடுத்து செத்தாலுமே சாவனத்தை அவட்ட நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்க. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இவன் மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாம் மாறி என் தங்கச்சி எந்திரிச்சு நடந்துற போது கிடையாது. முதல்ல உங்கள் பொண்ணுக்கு மன்னிப்புக்கு அர்த்தமே தெரியாது. எனக்கு வேண்டியது என்னென்னா என் தங்கச்சி இருக்கிற தசைப்பக்கம் இனி உங்கள் 2 பிள்ளைகளும் தலை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹூஜின் டென்ஷன் ஆகி இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க, இதை கேட்ட இவங்க அப்பாவோ ஓகேப்பா என் பசங்க 2 பேரையும் அப்ராடுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்ட இதுக 2ம் டேட் ஹனி அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயும் 2 பேரும் வாயை மூட்டு சும்மா இருங்க அப்படி 2 பேரையும் திட்டி விட, ஹூஜின் அப்பா ஹீரோவை பார்த்து இது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அவங்க 2 பேரும் நாளைக்கே கிளம்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹூஜின் என்னையவே எங்கள் அப்பா நாடு கடத்திட்டாரா அப்படின்னு கண்கலங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹூஜின் அப்பா ஹீரோவை பார்த்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி, நீ சொன்ன டிமாண்டை நான் ஏற்றுக்கிட்டேன்ல, பதிலுக்கு அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நீ இப்போ என்ன கேட்ட அந்த தோரணையில் அவரை பார்க்க. இதை பார்த்த ஹூஜின் அப்பா மனசுக்குள்ளே, என்ன திடீர்னு இவன் கில்லிங் இன்ட்ரெட்டோட பார்க்கானே. அதுக்கு ஹீரோ சார் என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டா பைய மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சாரி தம்பி இது ஏன் தப்பு தான் நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோ வந்த வேலை முடிஞ்ச உடனே அவன் பாட்டுக்கு அவன் வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை சம்பவம் பண்ணி ஆகணும்னு வெறியோடு சுற்றிட்டு இருந்த குடும்பம் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஹீரோ ஒரு மேக்ஸ் வாத்தியார் மாதிரி வந்து, இது என்னடா சம்பவம், இதாண்டா சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான சம்பவத்தை அவங்க வாழ்க்கைக்கு புரிகிற மாதிரி செஞ்சு விட்டு போயிட்டான். நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ இப்படியோ ஒரு வழியாக அவன் வீடு போய் சேர்ந்துடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் தாத்தா ஹீரோவை பார்த்து, ஏஜென்ட் நீ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டியா, நீ நல்லா தானே இருக்க, அவங்க யாரும் உன்னை துன்புறுத்துனாங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக்காகி என் மேலே ஒருத்தன் கையை வச்சுட்டு அவன் உயிரோட போயிடுவானா அப்படின்னு யோசிச்சுட்டு தாத்தாவையும் டேயானையும் பார்க்க, நான் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா அதை நினச்சி யோசித்து பார்த்துட்டு ஹீரோ தாத்தாவையும் டேயானையும் பார்த்து, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, தாத்தா ஹீரோவை பார்த்து, அவனை பார்க்கறதுக்கே ரவுடி பைய மாதிரி இருந்தானுங்க, அதனால தான்ப்பா நான் அவனை பற்றி கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், இனி நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, டேயான் ஹீரோவை பார்த்து, உங்களை நினச்சி நானும் தாத்தாவும் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா? இந்த மாதிரி காவாலி பசங்க நைட் நேரத்தில் கூப்பிட்டா போகாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்ட ஹீரோ சந்தோஷமாயிடுறான். மனசுக்குள்ளே இனி உனக்கு எதுவும் ஆகாதுமா அப்படின்னு நினச்சிட்டு
ஹீரோ டேயானை பார்த்து, உன் காயங்கள் இப்போ பரவாயில்லையாம்மா, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு டேயான், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வலி குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, இனி நீ எந்த படிக்கட்டுலேருந்து கீழே விழ மாட்டோமா, ஏன்னா அது எல்லாத்தையும் நான் ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இதை கேட்ட டேயான், படிக்கட்டை ஒரு வழி பண்ணிட்டானா, என்ன சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்க, நெக்ஸ்ட்டு சீனில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே டேயான் கிளாஸில், என்னை பார்த்தியா, நான் பெர்ஃபெக்ட்லி ஐ எம் ஃபைன் அப்படின்னு அவள் சொல்ல, அதுக்கு ஹீரோ, சரி நான் உன்னை அப்புறம் பார்க்கேன், அதுக்காக நானும் உங்களை அப்புறம் பார்க்கேன் அப்படி சொல்லிவிட்டு அவள் கிளாஸுக்குள்ளே போயிடுறா. டேயான் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே கிளாஸுக்குள்ளே வரா. நான் அடிபட்டு வீட்டிலே இருந்ததால் என்னை நினச்சி தாத்தாவும் ஈஜினும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்படி டேயான் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் பொண்ணு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, அடியே உனக்கு விஷயம் தெரியுமா, என்ன நாளைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்னு அவள் கேட்க, அது இல்லடி, இனிமேல் கூஜின்னு ஸ்கூலுக்கு வரமாட்டாளாம். என்னடி சொல்கிற, எதுக்கு அவள் ஸ்கூலுக்கு வரமாட்டா, அது எனக்கு தெரில, மிஸ்டர் லீ தான் சொன்னாங்க அவள் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு. என்னடி சொல்கிற, அவளுக்கு என்னவா, அவளும் அவள் அண்ணனும் ஏதோ வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்களாம். ச்சே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இனி அவளை பார்க்க முடியாது போல இருக்கே. அடச்சே, அவள் மட்டும் கிளாஸில் இல்லைன்னா இந்த கிளாஸே அமைதியாயிருமே அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க எல்லாரும் அவள் போகிறான்னு நினச்சி வருத்தப்படுறாங்களா, இல்லை சனியை பீடையே ஒளிஞ்சு போகுது அதை நினச்சி சாடாமடையாக பேசுகிறாங்களா, ஒன்றும் புரியலை. இவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்ட டேயானும் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு ஹீரோ சொன்னதை நினச்சி பார்க்க, உடனே ஹீரோவை பார்க்க போயிடுறா. ஹீரோவை பார்த்து ஈஜின் அப்படின்னு கத்த, ஹீரோ கேஷுவலாக திரும்ப, டேயானுக்கு வார்த்தையே இல்லை, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு அவனை பார்க்க, ஹீரோ டேயானை பார்த்து, நான் உன்னை அப்புறம் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, டேயான் இது எல்லாத்தையும் இவன் எனக்காக தான் பண்ணியிருக்கானா, அதை நினச்சி அவள் ஆனந்த கண்ணீர் விட்டு, நானும் உன்னை அப்புறம் பார்க்கேன் அப்படின்னு அவள் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக அவளை பிடிச்ச பீடையும் தருத்திரமும் ஒரே நாளில் கிளம்புதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறான்னு நினைக்கேன். நெக்ஸ்ட்டு சீனில் கரோக்கியே தான் காட்டுறாங்க. முதல்ல இவங்க யாருன்னா ஹூஜினோட திருட்டு கும்பல். திடீர்னு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. ஆமாடி, அது உண்மைதான், ஹூஜின் வெளிநாடு போகிறாளாம். இதை கேட்ட எனக்கே அதிர்ச்சியாக இருக்கே, அவள் நிலைமையை நினச்சி பார்த்தேன், எதனால் அப்படி அப்படின்னு அவள் கேட்க, இதை கேட்ட சால்ற பொண்ணு, எதுக்காக இதெல்லாம் திடீர் நடக்குது, ஏன் அவள் என்கிட்ட ஒரு வார்த்தையும் இதை பற்றி சொல்லலை அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்க, இன்றைக்கி ஹூஜினை பார்க்கவே முடியலையே, அது என்னன்னு தெரில, பட் ஹூஜினும் அவன் அண்ணனும் ஸ்கூலுக்கே வரல. அடா ஆமாம், ஹூஜின் மட்டும் வெளிநாடு போகல, அவன் அண்ணனும் சேர்ந்து தான் போகிறான். இதை கேட்டு ஷாக்கான ஜால்ரா பொண்ணு, என்ன இதை பற்றி யாரும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு அவள் சொல்ல, என்னம்மா ஏதோ புதுசாக கேட்ட மாதிரி ஷாக் ஆகிற, ஆல்ரெடி நீயும் அவளும் ஒரே கிளாஸ் தானே, இப்போ உன் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு அவள் சொல்ல, அதுக்கு ஜால்ரா பொண்ணு, நீ சொல்கிறது உண்மைதான், இன்றைக்கி காலையில் தான் எங்கள் கிளாஸ் டீச்சர் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே, எதுக்கு இன்றைக்கி மட்டும் எல்லாமே அபசகுனமாக நடக்குது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கு இவ, நீ அவளுக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜால்ரா பொண்ணு, ஹூஜின் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் நான் அவளுக்கு ஃபோன் அடித்தேன், அவள் ஃபோன் எடுக்கலை, சரி டெக்ஸ்டாவது பண்ணோன்னு பார்த்தேன், அதை அவள் பார்க்கவே இல்லை. அதுக்கு இவ, என்ன இது, அவள் இத்தனை நாள் நம்ம கூட பழகியிருந்தும் நம்மகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லாமல் போகிறாளா அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவள், ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுவாள், இப்போ என்னடானா எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு போகிறாளே, அதானே எனக்கு புரியலை. அதுக்கு ஜால்ரா பொண்ணு மனசுக்குள்ளே, ஹீஜின் நேற்று நைட்டு தான் எனக்கு மெசேஜ் பண்ணான், அதில் அவள் எங்கள் அம்மாட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மிச்சத்தை அவங்களே பார்த்துப்பாங்களாம். அதுக்கு அந்த ஜால்ரா பொண்ணு, அப்படியா உங்கள் அம்மாவே அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கு அவள், ஆமாம், இன்னையோட அவன் கதை முடிஞ்சிச்சு, அதுதான் அவளோட கடைசி மெசேஜ், அதுக்கப்புறம் எந்த மெசேஜும் வரல. இந்த மெசேஜ் எப்போ வந்திருக்குன்னா, ஹீஜின் அவங்க அப்பா ஆஃபீஸில் ஹீரோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை அனுப்பியிருப்பா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்திருப்பான், சம்பவம் பண்ணியிருப்பான். ஜால்ரா பொண்ணு மனசுக்குள்ளே, ஹூஜின் வெளிநாடு போகிறதுக்கு அவன் ஒரு காரணமாக இருந்திருப்பானோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, சேச்சே அப்படியெல்லாம் நடக்காது, அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்களே, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, ஏதோ வேறு ஏதாவது காரணமாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது, சே ஒரு குட் பை கூட சொல்லாமல் போகிறாளே, அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அவள் பக்கத்தில் உள்ளவ, எனக்கும் அப்படி தான் அவள் சொல்ல, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே, சே அவள் போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஆனால்
அவள் தான் பிக்கி பேங்க் மாதிரி இருக்கிற எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டா. இப்போ யார் அந்த செலவை பார்த்துப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹூஜினும் அதே இடத்துல என்ட்ரியை போட ஜால்ரா பொண்ணு ஹூஜினை பார்த்து, ஹூஜின் நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அவள் பக்கத்தில் இருந்தவ என்னதாண்டி ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹூஜின் உண்மையிலேயே நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் கொஞ்சம் தலைமறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு அவள் சொல்ல, அதுக்கு அவள் கேட்டால் ஒரு கேள்விக்கு ஒழுங்காக பதில சொல்லு. அதுக்கு அவள் பக்கத்தில் இருந்தவ அப்போ நீ உண்மையிலேயே வெளிநாடு போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹூஜின் அட ஆமாப்பா, பரிசையாக பிரச்சனை வர்றதுனால இந்த ஒரு செமஸ்டருக்கு மட்டும் நீ வெளிநாட்டுக்கு போகணும் என்னை அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் பாஸ்டில் நடந்தது தான் காட்டுறாங்க. ஹூஜின் அப்பா ஜஸ்ட் ஒரு செமஸ்டர் மட்டும் நீ வெளிநாடுக்கு போ, அதுக்குள்ளேயே நான் எல்லா பிரச்சனையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கு ஹூஜின் ப்ராமஸாக நீங்கள் சொன்னதை செஞ்சிருவீங்கல்ல. அதுக்கு அவங்க அப்பா ஐ எம் ஷுவர், அவன் கையில் இருக்கிற வீடியோ மட்டும் நம்ம கைக்கு வரட்டும், மிச்சதெல்லாம் தானாக சரியாயிரும் அப்படி அவர் சொல்ல, அதுக்காக ஓ யூஜின் செமஸ்டர் லீவா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதுக்காக செமஸ்டர் லீவை வெக்கேஷன் மாதிரி என்ஜாய் பண்ண போகிற அப்படி தானே யூஜின் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹூஜின் எக்ஸாக்ட்லி ஒரு செமஸ்டர் தான், அது முடிஞ்சவொடனே நான் திரும்ப நம்ம ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவள் இதெல்லாம் எதுக்கு சடனாக நடக்குது, உன் கூட கீஸும் வரணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹூஜின் ஆமாம் இது ஒரு ஃபேமிலி மேட்ரு அப்படின்னு அவட்ட சொல்ல, அதுக்காக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, அந்த பொண்ணோட அண்ணன் தான் உங்கள் அண்ணனை ஏதோ செஞ்சிட்டானாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட ஹூஜினுக்கும் ஜால்ரா பொண்ணுக்கும் பேச்சே இல்லை. அதுக்கு ஹூஜின் அதை பற்றினா எனக்கு தெரியாது, அதை அவன் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒத்த ஆள்கிட்ட அவனும் அவன் ஆட்களும் அடி வாங்கி தோத்துட்டாங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன அவன் அடித்தே கொண்டுருவான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். டேயான் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ நிம்மதியாக இருந்தலாம் மட்டும் நினைக்கிறியா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஏன் கடைசியாக ஒரு தடவை டேயான் மண்டையில் நிற்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்காக மறுபடியுமா இதை கேட்ட ஜால்ரா பொண்ணு ஹூஜின் அப்படி எதுவும் செஞ்சிடாத, இல்லைன்னா நமக்கு எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவ சொல்ல, இவ சொன்னதை கொஞ்சம் கூட காதில் வாங்காத ஹூஜின் டேயான் ஸ்கூலில் அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுற மாதிரி யோசித்து பார்த்தேன், அதை நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, கடைசியாக இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சால் போதும், நான் நிம்மதியாக இந்த கொரியா விட்டு போயிடுவேன் அப்படின்னு அவ சொல்ல, இதை கேட்ட ஜால்ரா பொண்ணு ஹூஜினை பார்த்து பயந்துக்கிட்டே ஹூஜின் வேண்டாம் அப்படி எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹூஜின் அவங்க தாத்தா எங்கேயோ செக்யூரிட்டியாக வேலை பார்க்காங்கல்ல, அந்த வேலையை எங்கள் அம்மாவை விட்டு பறிக்க வச்சிருவேன், அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே உட்கார வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காம பண்ணி விட்ருவேன், இதை நினச்சி அவங்க வாழ்நாள் முழுக்க வருத்தப்படணும் அப்படின்னு அவள் சொல்ல, அதே நேரத்தில் திடீர்னு யாரோ வந்து அவளை பார்த்து வரே வரே வா வாட் அ பிளான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ யாரா அது அப்படின்னு திரும்பி பார்க்க, அந்த திருட்டு கும்பலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு திருட்டு பைய வந்து நிற்க, இதை பார்த்த ஹூஜின் பதறிக்கிட்டு ஈஜின் இது நீயா அப்படின்னு உட்காந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு அவனை பார்க்க, அதுக்கு அந்த திருட்டு பைய ஈஜினா அது யாரு அப்படின்னு அவள்கிட்ட கேட்க, இதை கேட்டு ஹூஜினே ஒரு செகண்ட் குழம்பிடுறா, இது நீ தானே இல்லைன்னா நீ யாரு அப்படின்னு அவள் கேட்க, இதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் ஈஜின் அது அந்த பொண்ணோட அண்ணனாச்சே, அதுக்கு இவ அது சரி அவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு இந்த திருட்டு பைய ஜஸ்ட் உங்கள் கூட ஃபன் பண்ணலான்னு வந்திருக்கேன், அந்த வீடியோவில் இருந்த மாதிரி எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவ என்னது வீடியோவா, இவன் எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கு இந்த திருட்டு பைய இன்னுமா விஷயம் புரியல, இதே இடத்துல தானே டேயானை போட்டு அடி அடி அடித்து செல்ஃபோனில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹூஜின் ஒரு நிமிஷம் நாங்கள்லாம் ஒன்று கூடி பேசுகிற வரைக்கும் இவன் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்ருக்க, இதை கேட்ட ஜால்ரா பொண்ணுக்கு மூச்சே இல்லை, ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படின்னு முடிவை எடுத்துட்டா போல இருக்கு. அதே சமயத்தில் அந்த திருட்டு பைய அவங்கள பார்த்து அந்த வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருந்தீங்களே, எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட ஹூஜினுக்கு இப்போ என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கு அந்த திருட்டு பைய உங்கள் எல்லாருக்கும் சத்தம் போட்டு ஆடி பாடுற பாடல் தானே பிடிக்கும்,
ஓகே, அந்த பாட்டே பாடுங்க, எனக்கும் அதான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஆல்ரைட் எவ்ரி ஒன், கச்சேரி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்ல அத்தோட அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. அங்கே அவங்க அப்பா கீசுக்கிட்ட, ஆமாம் இங்கே ஹூஜினை காணோமே, அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு கீஸு அவள் ஃப்ரெண்டாக பார்க்க போயிருக்கா, கடைசியாக குட் பை சொல்கிறதுக்காக போனான். இதை கேட்ட இவங்க அப்பா டென்ஷனில், அவளுக்கு அறிவுமையரே கிடையாதா, நான் எவ்வளோ ஈஸியாக இந்த வேலையை முடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன், அவள் தேவையில்லாமல் ஊரை சுற்றிட்டு இருக்கா, உடனே கூப்பிடு, பிளேனுக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணுன்னு அப்படின்னு அவர் சொல்ல, அதே சமயத்தில் ஒருத்தன் கதவை திறந்துட்டு, சார் ஒரு பிரச்சனை. என்னடா சொல்கிற, முதல்ல டிவியை பாருங்கள் சார், உங்களுக்கே விஷயம் புரியும் அப்படின்னு மூச்சரிக்க சொல்ல, வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். சற்று முன்பு எங்களது செய்தி நிறுவனத்திற்கு முகம் தெரியாத ஒரு நபர் மூலம் பென்ட்ரைவ் ஒன்று எங்களிடம் வந்து சேர்ந்தது. அதில் சில வீடியோக்கள் இருந்தது. அதை கண்டு நாங்களே அரண்டு விட்டோம். முதலில் அந்த வீடியோக்களை நாங்கள் நம்பவில்லை. பிறகு அதை ஒரு நிபுணரிடம் கொடுத்து என்னவென்று பார்க்க சொன்னோம். அதை அவனும் ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதித்து பார்த்ததில் அச்செய்திகள் உண்மை என்று தெரிந்தது. சில மாணவர்கள் மாணவிகள் தங்களது சக மாணவ மாணவிகளையே அடித்து துன்புறுத்தி அவர்களிடமிருந்து பணம் பொருள் போன்றவற்றை அடித்து பிடுங்குகின்றன. பள்ளிக்கூடம் என்பது படிப்பு, ஒழுக்கம், நன்னெறி ஆகியவற்றை கற்றுத்தரும் ஒரு கோயிலாக திகழ்கிறது. அங்கு வன்முறை கலாச்சாரமும் வழிப்பறியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற வன்முறையை சித்தரிக்கும் வீடியோக்கள் அந்த பென்டிரைவில் டசன் கணக்கில் உள்ளது. மேலும் எந்த பதிவும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் ஏராளமாக நடந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இது போன்ற சம்பவம் பிற்காலத்தில் நடைபெறாமல் இருக்க குடிமக்களின் நீதியை முன்னிறுத்தும் வகையில் சிவில் குழுவும் அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து ஒரு சிறப்பு மசோதாவை முன்மொழிகிறார்கள். மேலும் அந்த வீடியோவை நாங்கள் மறு ஆய்வு செய்ததில் அதில் 2 நபர்களின் முகம் திரும்ப வந்து கொண்டிருந்தது. அது யாரென்றால் பிரபல தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான இன்பே கிம்மின் மகன் மற்றும் மகள், கீசு கிம், ஹூஜின் கிம். இதை பார்த்துட்டு இருந்த கீஸோட பேரண்ட்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு சீனில் இதுக்கெல்லாம் காரணமான நம்ம சம்பவக்காரன் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அப்படி நடந்து போயிட்டுருக்க, அப்பன்னு பார்த்து ஹீரோ பார்த்து ஹே தம்பி அப்படின்னு கூப்பிட, அது யாருன்னு பார்த்தா அது ஷா கெத்தா காரில் சாஞ்சிக்கிட்டு ஹீரோவை பார்த்து நிற்க, ஷா ஹீரோவை பார்த்து எதுக்குடா தம்பி மிஸ்டர் கிம்மோட போட்ட டீலை கேன்சல் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தான் காட்டுறாங்க. ஹூஜின் வீட்டில் திருட்டுத்தனமாக போய் அவள் வச்சுருந்த வீடியோ டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சரி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் டேயான் அடி வாங்கின வீடியோவும் வருது. அதை ஹீரோ ப்ளே பண்ணி பார்க்க அதில் ஹூஜினும் அவன் ஆட்களும் டேயானை போட்டு அடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடியே சிரிக்கும் அவளை, எங்களையே எதிர்த்து தலை தூக்க ஆரம்பிச்சிட்டியா, வழக்கமாக அடி வாங்குற மாதிரி வாங்கிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு உங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டுருக்க, அவனை கூப்பிட்டு வந்தால் மட்டும் நாங்கள் பயந்து ஓடிடுவோமோ. அடியே ஹூஜின், நம்ம இவ்வளோ அடித்தும் அவள் கத்தவே இல்லை பார்த்தியா, அப்படியா, அந்த பாட்டோட சவுண்டை ஏற்று நீ போய் அந்த டோரை மூடு, இப்போ எப்படி அழுகிறான்னு மட்டும் பார். இது வரைக்கும் பாஸ்ட்டு சீன்ஸு, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ப்ரெசண்ட்டு சீன்ஸு. ஹீரோ மனசுக்குள்ளே, நான் மிஸ்டர் கிம்மோட போட்ட டீலை கேன்சல் பண்ணிட்டேன், அவர் பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் இந்த விஷயத்தை குவைட்டாக பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன், அதுவும் என் தங்கச்சி டயானுக்காக, இதுக்கப்புறம் அவள் வழியில் யாரும் குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக. நான் அதை ஏன் செஞ்சேன்னு தானே கேட்டீங்க, ஐ எம் பிரிட்டி அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஷா இதுதான் உன்னுடைய காரணமா, இந்த காரணத்தை நீ வச்சுக்கிட்டு அவர் உன்னை உண்மையிலே உயிரோடு விட்டுருவாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு ஹீரோ ஐ எம் பிரிட்டி, என்னை அவர் எப்போவுமே மறக்க மாட்டார் அப்படின்னு அவன் சொல்ல, வணக்கம், மீண்டும் முக்கிய செய்திகள். இதுக்கு முந்தைய செய்திகளில் பிள்ளைகளை பற்றி பார்த்தோம், இப்போதைய செய்திகளில் பெற்றோர்களை பற்றி பார்ப்போம். அரசியல்வாதியும் தொழிலதிபருமான இன்பே கிம் பல கணக்குகளில் பண மோசடி, தேர்தல் மோசடி, லஞ்சம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளதாக சமீபத்திய சான்று வெளியாகிறது. மேலும் அவரது சக கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக கடும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இவர் கட்சிக்கு எந்தவித சேதாரம் ஏற்படுத்தாத வகையில் இவரை கட்சியின் அனைத்து உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடைமுறை
நடந்து கொண்டு இருப்பதை இவர் செய்த குற்றத்திற்கு ஆதாரமாக அமைகிறது. நெக்ஸ்ட் சீனில் ஷாவைத்தான் காட்டுறாங்க. ஷா ஹீரோவை பார்த்து, இல்லை எப்படில்ல அவரோட டேட்டா நான் தான் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஷா மனசுக்குள்ளே, அதை யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத வகையில் பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன், இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? ஷா ஹீரோவை பார்த்து, உண்மையிலேயே நீ யார்ரா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, ஐ எம் ஜஸ்ட் ஆவரேஜ் டீனேஜர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷா சிரிச்சுக்கிட்டே, நீ தானே தெரியும். ஷா ஹீரோவை பார்த்து, உங்ககிட்ட மோதின யாரும் உன்னை ஆவரேஜ் டீனேஜர்னு ஒத்துக்க மாட்டான், நீ ஒருத்தன் மட்டும்தான் உன்னை ஆவரேஜ் டீனேஜர்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்படி சொல்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்டு சாரி ஃபார் த லேட். கடைசியாக பொங்கலுக்கு போட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஏன் வீடியோ போடலன்னா தொடர்ந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்துச்சு, அதனால தான் போட முடியாமல் போச்சு. அண்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். நம்ம சேனலில் 60 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.